ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட கையல் சீரியல் செட்டில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்கு. நம்மளோட சைத்ரா வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் எ கிரேட் டே ஒர்க் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய எமோஷன்ஸ் வந்து ஃபில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவ், ஹாப்பினஸ், ஷாக், டியர்ஸ் அண்ட் இன்ஜுரி எல்லாமே. எண்ட் ஆஃப் த டே ரொம்பவே வருத்தா இருந்துச்சு. கையல் டீம், டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மை ஹீரோ எழில், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, என்கரேஜ் பண்ணதுக்கு. எப்பயுமே ஸ்வீட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேங்க் பண்ணியிருக்காங்க. கயல் டீம், சஞ்சீவ் எல்லாருமே சேர்ந்து சைத்ராக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட், அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சைத்ரா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சஞ்சீவ் அண்ட் சைத்ரா ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டேரக்டரோடவும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை குறைச்சி சீரியல் வந்து மூவ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் கையலோட தம்பி லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பொண்ணு பார்க்குற விஷயம் வந்து நடக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ லுக்கில் அந்த பொண்ணு ரெடியாக இருக்க மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படியாவது நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அந்த பொண்ணையே அப்படின்னு தங்க அக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் என் தம்பி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. அவங்க நண்பர்களாக தான் பழகுறாங்க, நீங்களா தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ தம்பி லவ் பண்ணுறாரு அப்படின்ன உடனே தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா இது சீரியல் இப்படியெல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏதோ ஆழமாக பள்ளம் தோன்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க தங்கச்சி வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனை வந்து தோண்டி எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னவா இருக்கும் அப்கமிங் அப்படின்னு தெரியல. இதில் வந்து கையலோட அண்ணா கேரக்டர் பண்ணுறார் இல்லையா ஐயப்பன், அவர் தான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்கமிங் அந்த கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது அந்த டெட் பாடி வந்து தோண்டி எடுக்கிற மாதிரி சீன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் அது கூட போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் விஷம் சாப்பிட்டு செத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க.